அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TNUSRBயோட எஸ்ஏ ப்ரீவியஸ் இயர் அனலைஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு சிலபஸ்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், அது அடிப்படையில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி சிலபஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் எலெக்ஷன்ஸ் பற்றி, அப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் சிஸ்டம், அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஃபாரின் பாலிசி அண்டு அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் தமிழ்லையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்புன்னு பார்க்கும்போது இந்த குடியுரிமை உள்ள வந்துடும். இது போக நமக்கு தனியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸு தனியாக கொடுக்கல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் தனியாக கொடுக்கல. அப்போ இதையும் இந்த ரெண்டு டாபிக் ரிலேட்டடாக வந்தாலும் அதையும் இந்த அரசியலமைப்புக்குள்ளேயே கொண்டு போகிறது நல்லது. ஸோ தேர்தல், பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகம், நீதி அமைப்பு, உள்ளாட்சி நிர்வாகம், மத்திய மாநில உறவு, வெளியுறவு கொள்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அதாவது இதில் வராத டாபிக் வந்து அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த தலைப்பில், when did Indian Constitution come into force? இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, 26 ஜனவரி 1950 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த டேட்டை பொறுத்தளவில் ஒரு 4 டேட்டு முக்கியமானது. இது உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ரீடம் சுதந்திரம் வாங்கினது. அது போக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 26 அப்படிங்கிறது, நவம்பர் 26 1949. இந்த 49ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்களா. நம்மளுக்கு 49ல் என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த வார்த்தையை வந்து நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க இந்த டேட்டு 1949 நவம்பர் 26 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 டேட்டு முக்கியமானது. அடுத்து சுதந்திரம் வாங்கினது. அடுத்து இன்னொரு டேட் இருக்கு, டிசம்பர் 9 1946. இந்த டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கான முதல் கூட்டம் நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்திருக்கும். ஸோ இந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 டேட்டு. ஒன்று நம்ம சுதந்திரம் வாங்கினது, அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது, அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்புறம் வந்து முதல் கூட்டம் எப்போ. இது போக இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை வந்து இந்தியா எப்போ குடியரசா மாறுச்சு, இல்லை இறையாண்மை மிக்க நாடா மாறுச்சு, அந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் இதே டேட்டு தான் வரும். ஸோ வார்த்தைகளை முக்கியமாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க, தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிபிஎஸ்பி ரிலேட்டடாக இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் of the country. Directive principles are not enforceable by the courts. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நாட்டின் நிர்வாகத்திற்கு அடிப்படையானது. அடுத்தது பாருங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த முடியாதவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கூற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சரி அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ இந்த டிபிஎஸ்பி பற்றி இதில் கேட்டிருக்காங்க, அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நமக்கு இதுக்கு தனியாக தலைப்பு கொடுக்காதனால இது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சேர்த்து விட்டேன். அடுத்தது பாருங்க, dash was deleted from the list of fundamental right by 44th amendment to the constitution. 44வது அரசியலமைப்பு திருத்த அடிப்படை உரிமைகளின் பட்டியலில் இருந்து டேஸை நீக்கிதுன்னு கேட்டிருக்காங்க. எதை நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 31ல இது இருக்கும். இது நீக்கிட்டு இது எங்கே கொண்டு வச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300A பகுதி 12ல் கொண்டு வச்சிருவாங்க. ஸோ இதுதான் இதில் நடந்திருக்கும். இதில் என்ன அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா டேட்டா. என்ன ஆர்டிகல் 31ல் இருந்ததை 300Aல வச்சு இது பகுதி பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும். அது போக இந்த 44th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக இதான் எக்ஸ்ட்ரா டேட்டா. அடுத்து இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷனை பாருங்க, இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு கேட்டிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4ல என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கீழ்காண்பவற்றில் எது ஒன்று தவறா இருக்குன்னு கேட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது எதிரானன்னு கொடுத்துருக்காங்களா, இதுல உண்டான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து
உண்டான சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு சொல்லி தவறாக கொடுத்து அதை வந்து நம்மளை வந்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் நம்மளை மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அவர் நேஷனல் எம்பளம் வித் 4 lions இஸ் ஆர் ரிப்ளிகா ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமது தேசிய சின்னத்தில் காணப்படும் 4 சின்னங்கள் எதை பிரதிபலிக்கிறதுன்னு கேட்குறாங்க. எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரநாத் கல் தூண். யாரு? அசோகர் காலத்து சாரநாத் தூணை தான் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்கும், அதையும் பார்த்துடலாம். Which article provides the constitutional remedies to the citizens at the Supreme Court கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 32. இது நிறைய இடத்துல கேட்டது, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கானது. இது ஹைகோர்ட்டுக்கும் இதே மாதிரி பரிகாரம் தேடிக்கலாம். அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 32ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, 226ங்கிறது ஹைகோர்ட்டுக்கானது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 21 தெரியும் எல்லாருக்குமே, தனி மனித உரிமை சம்பந்தமானது, தனி மனித சுதந்திரம் சம்பந்தமானது. ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது, யாரு மேலேயும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ அது சம்பந்தமானதான் இந்த ஆர்டிகல் 15ங்கிறது. ஆர்டிகல் 18 என்னன்னா பட்டங்களை துரத்தல், அதாவது படிப்பு சம்பந்தமாவோ அவங்க அந்த அரசு கொடுக்குற விருதுகள் சம்பந்தமாவோ தவிர மற்ற பட்டங்களை துறக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ளதை இது பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டிகிளை பார்க்கறது நல்லது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The state emblem of India was adopted from இந்தியாவின் அரசு சின்னம் டேஷ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கு. ஸோ எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. அதாவது கொஸ்டின் சேமாக தான் இருக்கும், சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ இந்திய அரசு சின்னம் டேஷ்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சாரநாத் பில்லர். அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அசோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கும். ஸோ இதில் பாருங்க சாரநாத் பில்லர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது போக சாஞ்சி ஸ்தூபி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கும். இது அர்த்த சாஸ்திரங்கிறது கௌடில்யர் எழுதிய ஒரு நூல். இந்த கலிங்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய ஒடிசாவை தான் வரலாறுல வந்து கலிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒடிசா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ல உள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Constitution of India came into forces in the year. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது இந்த கொஸ்டினோட பரிணாம வளர்ச்சி தான் நம்ம முதல் கேள்வியை பார்த்தது. என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. 1950. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1949 இந்த கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 46ல் பார்த்தீங்கன்னா நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதை தான் நம்ம வந்து முகப்புரையாக வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, சிட்டிசன்ஷிப். அதாவது இது ஒரு பொறுத்துக்க இதுல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இது மெயினா வந்து இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு. ஸோ அதை வச்சு தான் இப்போ பொறுத்துகைக்கு உள்ள இதை கேட்டிருந்ததுனால பொறுத்துகை வச்சு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து த ப்ரீயம்பல் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களோட இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் நம்மளுக்கு வந்து முகப்புரையாக வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் தமிழ். இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்குற ஒன்று தான். அடுத்து த மினி கான்ஸ்டியூஷன் இது எப்படி பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி பார்த்தாச்சு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட், ப்ரீயம்பல் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a conditions for becoming the citizen of India? கீழ்கண்டவையில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து வாங்குறது மூலமா நீங்க வந்து குடியுரிமை வாங்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குடியுரிமை பொறுத்தளவுல நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து 5 வகையில குடியுரிமை நீங்க பெறலாம், 3 வகையில குடியுரிமை இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேயே மீதிக்கான 3 இருக்கு. பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், இயல்பு குடியுரிமை மூலம், பதிவு செய்வதன் மூலம், அப்புறம் வந்து நாடுகளை வந்து இணைக்கிறது மூலமா, நாடு இணைப்பு மூலமா நீங்க வந்து இந்த குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் குடியுரிமை பெறுவதற்கான வழிகள். ஆனால் அந்த சொத்து வாங்குறது மூலமா நீங்க வந்து குடியுரிமை பெற முடியாது அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எலெக்ஷன் சம்பந்தமான கொஸ்டின். த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோல்
எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிறது. எலக்ட்ரல் ரோல்னா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து தகுதியுள்ள வாக்காளர் பட்டியல் டேஷ் என்ன அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல். அப்போ இது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்புரை பட்டியல். பரப்புரை பட்டியல் நமக்கு இல்லை. வாக்களிப்பு பட்டியல் அப்படின்னா அந்த வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க, அதுதான் வாக்களிப்பு பட்டியல். நியமன பட்டியலுங்கிறது அந்த நியமனம், அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து நியமனம் பண்றாங்களா, ஸோ அது சம்பந்தமான நியமன பட்டியல் தான் இந்த நியமன பட்டியல். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள வாக்காளர் பட்டியல்கள் வந்து டேஷ் என்ன அழைக்கப்படுதுன்னா வாக்காளர் பட்டியல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மோஸ்ட்லி இங்கிலீஷில் பாருங்க, தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The electoral system in India has been adopted from the system followed in the எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், யுனைடெட் கிங்டம். இங்கிலாந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே பிரிட்டிஷோடது தான் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எலக்ட்ரல் கான்செப்ட் வந்து யுனைடெட் கிங்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த யுனைடெட் கிங்டம் பொறுத்தளவில் என்ன அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் அப்புறம் இந்த பிரசிடென்ட் அந்த கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எடுத்திருக்கோம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருக்கோம். கனடாவில் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி வந்து நம்ம கனடாவில் இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளைன். ஸோ இந்திய தேர்தல் முறை வந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மினிமம் ஓட்டிங் ஏஜ் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ வாக்களிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா 18 வயசு வேணும். இதுல ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 21 என்ன அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஏஜ் இந்த 21. அப்ப 25 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ மற்றும் மக்களவை எம்பி லோக்சபா எம்பிக்களுக்கு இந்த 25 வயசுங்கிறது. அடுத்து 30 வயசு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்சி மற்றும் ராஜ்யசபா எம்பிக்களுக்கு, இவங்களுக்கு 30. இது போக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்க 2 பேருக்கும் 35 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ஏஜ் சம்பந்தமா கேட்கணும்னா இவ்வளவு தான் கேட்க முடியும். ஸோ அவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பார்லிமெண்ட் ரிலேட்டடா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 மெம்பரை வந்து ராஜ்யசபாக்கு நியமிப்பார், அதுதான் சரியானது. இந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல வந்து கலை, இலக்கியம், விளையாட்டு, பண்பாடு இது சம்பந்தமா ஒரு 12 பேரை வந்து மாநிலங்களவைக்கு வந்து இவர் நியமிக்கிறாரு. இந்த வகையில ரீசெண்டா சமீபத்தில் நியமிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் பிடி உஷா, இவங்க 2 பேருமே இந்த நியமனத்தின்படி தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது போக நமக்கு லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா முந்தைய ஆங்கிலோ இந்தியன் 2 பேரும் நியமிப்பாங்க, இப்ப அந்த முறையை தூக்கிட்டாங்க. அது போக தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா 234 + 1 இருக்கும். இந்த 1 ஆங்கிலோ இந்தியன், இப்போ அது கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கவர்னர், இது வந்து பிரசிடென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which house of the parliament is now as permanent house of the parliament that never gets fully dissolved? நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். எந்த அவையை கலைக்க முடியாது, எந்த அவை நிலையானது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ராஜ்யசபா அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ஸோ இந்த அவையை பொறுத்தளவில் இவங்களோட இந்த உறுப்பினர்களோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்க அவங்க வந்து பதவி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் மாநிலங்களவை தொடர்பான செய்தி. அடுத்தது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா கண்டைன்ஸ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். த டேர்ம் ஆஃப் லோக்சபா இஸ் 5 years. ராஜ்யசபா இஸ் த பெர்மனன்ட் ஹவுஸ் அண்ட் இட் கேனாட் டு பி டிசால்வ்டு. ஏற்கனவே கேட்டதான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க. த லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. மாநிலங்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேட்டோம்னா இல்லை.
ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் மக்களவைன்னு ஒன்று வச்சிருக்கோம், லோக்சபா. ஸோ அதனால மாநிலங்களவை வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மாநிலங்களவையில் இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறானது. ரெண்டாவது பாருங்க, மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் ஆன்சர். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை மற்றும் இதனை கலைக்க இயலன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியான ஆன்சர். குடியரசுத் தலைவரால் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராக நியமிக்கப்படுவார். இதுவும் சரியான ஆன்சர். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா non-Congress minority was formed under the leadership of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவைக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ஸோ இதில் உள்ளவங்க எல்லாருமே முக்கியமானவங்க தான். விபி சிங் பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் கொண்டு வந்திருப்பாரு. நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கொண்டு வந்திருப்பாரு. 91 எல்பிஜி அது கொண்டு வந்திருப்பாரு. வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா இவரோட பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமை தினமாக வந்து இந்திய அரசு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் எல்லாருமே முக்கியமானவங்க தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கேட்பாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அல்லாத சிஎம் யாருன்னு கேட்பாங்க. அண்ணாதுரை அவர்கள் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967 பதவி ஏற்றிருப்பாங்க. இவங்க மொரார்ஜி தேசாயை பொறுத்தவரை 1977. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who attends to the functions of the President of India when the President is unable to discharge his duties due to இல்லைன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி? நாட்டில் குடியரசுத் தலைவர் அவர் கடமைகளை உடல்நிலை சரியில்லாத போது, செயலாற்ற இயலாத போது அல்லது அவர் இல்லாத போது அவரின் செயல்பாடுகள் நிகழ்த்துவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான். இந்த துணைங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பதவிக்கு நம்ம துணை வைக்கிறோமோ அவங்க வந்து இவங்க இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க பதவி ஏற்றுருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த துணை கான்செப்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கே துணை பிரதமர் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த கான்செப்ட் இல்லை. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது டக்குன்னு வந்து இவங்க சார்ஜ் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துணை கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். பிரசிடென்ட் இல்லாத டைமில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பொறுப்பை ஏற்றுக்குருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பிரசிடென்ட் is the supreme commander of the armed force of India. Right தான். The president is the head of the state and occupies the highest position. அதுவும் கரெக்ட் தான். ஸோ கூற்று ரெண்டுமே கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த நிலையும் வகிக்கிறார். ரெண்டுமே சரியானதான். ஸோ இந்த சுப்ரீம் கமாண்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 மெம்பர்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. ராஜ்யசபாக்கு 250 தான் அதிகபட்சமே. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டுக்கு 234, லோக்சபாக்கு பார்த்தீங்கன்னா 545. இது மட்டும் தான் சரியானது. ஸோ பாண்டிச்சேரியும் 100 கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஸ், பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இதில் குழப்பறதுக்கு தான் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஆர்மி சீஃப்லாம் கொடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இங்கிலீஷில் மோஸ்ட்லி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு படைக்குமே தலைவர்கள் இருந்தாலும், முப்படைக்கு தலைவர்கள் இருந்தாலுமே சீஃப் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த புக் ஆஃப் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் ரிட்டன் பைன்னு கேட்டிருக்காங்க. அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர். இது ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தரில் வந்தால் கூட இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஸோ இவங்க முன்னாள் பிரதமர் எல்கே அத்வானி வந்து முன்னாள் துணை பிரதமராக இருந்திருப்பாங்க. மன்மோகன் சிங்கும் முன்னாள் பிரதமராக இருந்தாங்க. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்களை கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்க, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதா. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்கிற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ அது போக நம்ம மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் சில வரும், அதை தீர்த்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒன்று அமைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காவிரி சம்பந்தமா பார்த்தீங்கன்னா காவிரி தீர்ப்பாயம்னே ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பாயங்கள் அமைச்சிருவாங்க. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பிரச்சனை நடக்கும்போது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As per Indian Constitution, who has the power to make laws on the subject of education? இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை கல்வி என்னும் பொருள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தின் படி தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க, மாநில பட்டியலில் இருக்கும். கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கிறத பொது பட்டியலில் கொண்டு வந்துருவாங்க. அப்போ பொது பட்டியல்லாம் என்ன ஆகும்னா 2 பேரும் இதில் சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிறத அந்த பொதுப்பட்டியல் கான்செப்ட். ஸோ போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். இந்த 42வது சட்ட திருத்தம் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது வந்து 1976 பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜுடிஷியல் சிஸ்டம். விச் ஏஜென்சி இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவில் சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில தான் இருக்கு. ஸோ இது வந்து 28 ஜனவரி 1950 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following state have the common high court? பின்வரும் எந்த மாநிலம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா. நமக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். அதில் நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டடாக தான் இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு யாரோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்து தமிழ்நாடோட சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு ரீதியாக பார்க்கும்போது பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை பஞ்சாப் ஹரியானா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேட்டர். த நம்பர் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூஷனர் இன் தமிழ்நாடு ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 234 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இந்த 235 என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. இது வந்து சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை. உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 235. ஆனால் இப்போ இருக்கான்னா இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து 35வது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் தான் இதுக்கு வருவாங்க. இப்போ அந்த முறையை தூக்கிட்டதுனால 234 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து இந்த 18, 39 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 39 பார்த்தீங்கன்னா மக்களவை எம்பி லோக்சபா எம்பிக்களோட எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா 39. ராஜ்யசபா எம்பிக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஹேஸ் as the provision to dissolve a state assembly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 356 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இது தெரியும் உங்களுக்கு, நேஷனல் எமர்ஜென்சி. 169 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல எம்எல்சின்னு ஒன்று இருக்கும், கவுன்சில். அந்த இதை வந்து டிசால்வ் பண்றதுக்கு இந்த 169 யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாநில சட்டசபை கலைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 356. இதை டிசால்வ் பண்றதும் இதை உருவாக்குறதுமே இந்த இதுதான். இதன்படி நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1986 எம்எல்சி கான்செப்டை தமிழ்நாட்டில் நீக்கம் பண்ணியிருப்பாங்க. இது கூடுதல் தகவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலமைச்சரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஸோ கவர்னர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறார் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுரேஷ் IAS Academy.